குடுத்தாலும் கெடுத்தாலும் முருகன் தான் அப்படின்னு நான் சொல்லும்போது, இன்னைக்கு அவர் பார்த்துட்டு, அவர் இன்னைக்கு என்ட்ட பேசுறதுக்கு கூட சங்கடப்பட்டுட்டு நிக்கிறாரு. அவரு எல்லாமே நீ தான், எல்லாமே கடவுள் தான். என்னுடைய கடவுள் வந்து என்னைய ஒரு நிலைய வந்து பக்குவப்படுத்துறதோ, என்னை வழிநடத்துறதோ, கடவுள்ட்ட போயிட்டு நான் யார் சொத்தையும் அபகரிச்சனா, இல்ல யார் சொத்தையும் வேண்டுனா, எடுத்துக்கிட்டனா, இல்ல யார் சொத்தையும் நான் தவறா பயன்படுத்தினனான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து தயவு செய்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஜென்மத்தில எனக்கு ஒரு மனையோ, இல்ல வீடோ, இல்ல ஒரு இடமோ எனக்கு இப்ப அமைச்சு குடு அப்படின்னு நம்ம வேண்டணுமே தவிர, இப்ப எல்லாருமே எனக்கு வந்து கேது தசை, இல்ல சுக்கிர தசை, சூரிய தசை எனக்கு போகுது அப்படின்னா, பழனி முருகன வந்து பால தண்டாயுதபாணி நீங்க சாமி கும்பிட்டாலே போதும். அதாவது ஒரு நிகழ்வ மட்டும் உங்களுடைய நிகழ்வுல பிரார்த்தனைகள என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு விண்ணப்பம் தான் இது. இந்த விண்ணப்பம் நடக்குது, இந்த விண்ணப்பம் நடக்கல. அது என்ன அப்டின்னா, ஒரு இடம் வந்து நான் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு இடம் வாங்கணும் அப்டின்னு நெனச்சா, இல்ல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஓரமா ஒரு கரடு முரடான இடத்துல தான் அந்த இடம் இருக்கு. நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அத வாங்கணும். இல்ல, இல்ல நான் 2400 ஸ்கொயர் ஃபீட்ல இப்டி சதுரமான ஒரு மனைய தான் நான் வாங்கணும்னு நெனச்சேன் அப்டின்னா, அது கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா எனக்கு என்ன வருதோ அத வந்து புரிஞ்சுகிட்டு அந்த ஜாதகத்துல அது ஜாதகம் அதுதான் எல்லாருமே படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். நான் 2400 ஸ்கொயர் ஃபீட்ல சதுரமா ஒரு மனை வேணும்னு நெனச்சேன். ஆனா என் ஜாதகத்து அமைப்புக்கு என்ன வருது? 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிதான் வருது. ஆனா, அதே தெரிஞ்ச ஜோதிடம் படித்தவர்கள், அல்ல ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்க, பரவால்ல 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு எனக்கு வேணும் தான். 2400 வேணும் தான். ஆனா 1200 இப்போதைக்கு நான் வாங்குறதுக்கு நான் ஒரு விஷயத்த வச்சிருக்கேன்.